ஆடி மாதம் வந்தாவே ஆஃபர்னு எல்லா பக்கட்டும் வரும். அதே மாதிரி தாங்க சிங்கப்பூரில் ஆடி மாதத்துக்கு முன்னிட்டு வந்து இந்தியா சலாமில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. எஸ்போலாவே கொஞ்சம் பாப்புலராக எல்லா பக்கட்டும் வீடியோ ஃபேஸ்புக்லேருந்து டிக்டாக்லேருந்து இன்ஸ்டாகிராம் கரையுமே வீடியோஸ் பயங்கரமாக வந்துச்சு. நம்ம அதை பார்க்குறோமோ இல்லையோ, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு காம்படிஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி போயிடுவேன். பசங்களையுமே கூட்டிகிட்டு போயிடுவேன். அப்படி ஒரு குக்கிங் ஷோ மாதிரி இருந்துச்சு. என்னென்னா நோ ஃபயர், அதே மாதிரி ஒரு சாலட், ஒரு டெசர்ட் மாதிரி குக் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ட்ரெண்டிங் குக்கும்பர் சாலட்டும், அப்புறம் வந்து மேங்கோ புட்டிங் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக செம்மையா இருந்துச்சு. கண்டிப்பா ரெசிபி ஷேர் பண்றேன். அப்புறம் பசங்கள திடீர்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தம்பிக்கு திடீர்னு ஆதிவாசி மாதிரி போட்டிருந்தோம். அவனுமே நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து அதையும் கட்டி ரெடி பண்ணியிருந்தோம். அப்புறம் எப்போவுமே சிங்கப்பூர்ல வந்து யாருக்காச்சும் கிஃப்ட் குடுக்குறாந்தா, நான் வந்து டைசோல இந்த மாரி பாக்ஸ் வாங்கிக்குவேன். அப்புறம் எல்லா ஸ்நாக்ஸுமே வந்து பேக் ப்ரைஸ்ல வாங்கிட்டு இப்படி பேக் பண்ணி குடுத்தா அவங்களும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சும்மா சாக்லேட் அந்த மாரி இல்லாம இந்த மாரி குடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க.